Hi friends, வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து டிசம்பர் 31 2021 லாஸ்ட் டே. இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஃப்ரைடே ஒரு 4 o'clockலேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கிச்சன் இருக்குது. இப்போ வந்து நான் பூஜை பாத்திரங்கள்லாம் எடுத்து கழுகலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து ஃப்ரைடே வந்து கழுவ மாட்டேன். இந்த கிளைமேட்னால் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் பாடி பெயின் இருந்ததுனால யூஸ்வல் வேலை மட்டும்தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. 2-3 நாளாகவே அந்த மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் என்னால் பார்க்க முடியல. இப்போ டேப்லெட் போட்டு ஹெல்த்து கொஞ்சம் பரவாயில்லைங்கிறதுனால என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நியூஇயர் அதுவுமா நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் அதை விளக்கி வச்சிடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் பாத்திரம் தான், அதனால் ஒரு 5 நிமிஷத்தையே செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் வந்து நான் டிஃபன் தான் பண்ணேன். சமைக்க முடியல என்னால். அதனால் வந்து இப்போ நைட்டுக்கு வந்து ரைஸ் தான் வைக்க போகிறேன். பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மசால் பண்ணிவிட்டு ரசம் வச்சு வெஜிடபிள் சூப் வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டீ போட்டுடலாம். பால் வந்து காய்ச்சி ரெடியாக தான் இருக்குது. இந்த பாத்திரங்கள்லாம் கழுகி வச்சது அதையும் எடுத்து வச்சிடலாம். பாப்பாங்க வந்து வீட்டில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. சூப்புக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கணும். அதனால் பசங்களே வந்து எனக்கு நான் நறுக்கி தரேன், நீங்கள் டீ போடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல்லாமே எடுத்து கொடுத்தேன். மிருத்தலா தான் நறுக்கி கொடுத்துட்ருந்தா. அதுக்குள்ளே வந்து நானும் டீ போட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த மழை நேரத்தில் சூடாக ஒரு மசாலா டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அப்படியே மழை அந்த தூரிக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே நான் குடிச்சிட்ருந்தேன். டீ குடிச்சிட்டு பூஜை பாத்திரத்தையே நான் கழுவி வச்சுட்டேன். பாப்பாங்களுக்கும் கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால ரசமே நைட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரசம் கூட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாம் நறுக்கி கொடுத்துட்டாங்க சூப்புக்கு. இது வந்துட்டு ஒரு 6 மணிக்கு போல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் பச்சை பட்டாணி வந்து நைட்டுக்கு ரசத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதை வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா சூப்புக்கும் வேணும், இந்த வறுவலுக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால. ரசம் வந்து தாளிக்கு கடாய் போட்டிருக்கேன். அதை தாளித்து கொட்டிட்டு அதிலையே பட்டாணி போட்டுக்கலாம். 5 மணி ஆச்சுனாவே எங்கள் வீட்டுக்கு கூப்பிடாமே கெஸ்ட்டு வந்துடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜன்னலெல்லாம் சாத்திடுவோம். ஏன்னா கொசு தொல்லை இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஜன்னலை மட்டும் சாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்கள் அம்மா அந்த வீட்டுக்கு வந்தபோது அந்த 2 கயிறையும் கட்டிவிட்டு போனாங்க. கயிறை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த ஜன்னலுக்கு கீழே தான் அடுப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்கி செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால இந்த கயிறை கட்டி கொடுத்துருந்தாங்க அம்மா. ரசத்துக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகாய் போட்டு தாளித்து ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுட்டேன். சூப்புக்கு கொஞ்சம் பட்டரும், அதுக்கப்புறம் கடலெண்ணெயில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிட்டு நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், காய்கறி எல்லாம் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதங்கிட்டுருக்கு. இந்த சைடு வந்து ரசம் தாளித்த பிறகு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு பட்டாணியும் சேர்த்து வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதங்கின பிறகு தண்ணி ஊற்றி வேக விடணும். இதை மூடிடுவோம். சூப்புக்கு காய் வெந்த பிறகு, அதாவது பாதி அளவு காய் வெந்த பிறகு தண்ணி ஊற்றிட்டு மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டுட்டு மூடி வச்சுருவோம். இது ரெண்டும் வேகிறதுக்குள்ளே பூஜை பாத்திரத்தெல்லாம் வந்து நல்லா தொடச்சிட்டு சந்தனமும் குங்குமமும் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக பட்டாணிக்கு கொஞ்சம் சோம்பு பொடியும் ஜீரக பொடியும் போட்டுட்டு மல்லித்தலை தூவியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சூப்புக்கும் கொஞ்சம் போல் மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து ஈவினிங் 5:30 ஆகுது. இன்றைக்கி ரொம்பவே கிளைமேட் டல்லாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இருட்டிடுச்சு. இப்போ வந்து விளக்கேற்றிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களும் நானும் சூப்பு குடிச்சிட்டு அவங்களும் படிக்க போயிட்டாங்க. நானும் அவங்க படிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். இடையில போயிட்டு அரிசியை மட்டும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா ரைஸ் வைக்கிறதுக்கு ரெடியாக ஊறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குக்கர் வச்சுட்டு வந்துட்டேன். மணி 7:30 ஆயிடுச்சு. ஒரு 8:15 போல் சாப்பிட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பசங்க வந்து கேக் வேணும், கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட்ட பிறகு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சு. அதனால் அதையும் காய்ச்சி வச்சுட்டு தயிருக்கு உர ஊற்றி எடுத்து வச்சுட்டு காலைப்பாலையும் சூடு பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கையும் தேய்ச்சி கழுவிட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஒரு புட்டிங் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, டேட்ஸ் எல்லாம் போட்டு. இப்போ வந்து என்னோடய தங்கச்சியும் வந்திருந்தாங்க. தங்கச்சிக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவங்களும் என்னோடய 2 பொண்ணுங்களும் சேர்ந்து கேக் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு. இந்த நியூ இயரில் உங்கள் எல்லாருக்கும் எல்லாருடைய கனவுகள், ஆசைகள், எண்ணங்கள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியமும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே நைட் வந்து இந்த இயர் எண்டை வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.